அனைவருக்கும் வணக்கம். இப்போ இன்றைக்கி நாம் அந்த வெளியிடக்கூடிய புத்தகத்தினுடைய தலைப்பு இங்கே இருக்குது. பார்த்தீங்கன்னா தெரியும், பின்பக்கம் இந்த பதாகையில் இருக்குது. வ.உ.சி என்னும் கப்பல் தாத்தா அப்படிங்கிற வெளியீடு தான் இன்றைக்கி நம்ம வெளியிட்டிருக்கிறோம். இன்னும் ஒரு குறுநூல் இருக்கிறது, அது அடுத்த வகுப்பில் அதை வெளியிடுவோம். அந்த நூலுடைய பெயர் ராஜேந்திர சோழன் என்ற நூல். இன்னும் பல நூல்கள், குறுநூல்கள், சிறுநூல்கள் உங்களுக்கு மாணவர்களுக்கு எளிமையான முறையில் பன்மை வெளி என்ற வெளியீட்டகத்தில் ஒரு 5 வெளியீடுகள் வந்திருக்கிறது. அந்த 5 வெளியீடுகளும் ஒவ்வொரு மாதமும் உங்களுக்கு வெளியிட்டு அது வழங்கப்படும். இன்றைய இந்த வ.உ.சி என்ற கப்பல் தாத்தா என்ற நூல் ஒரு உரையாடல். உங்கள்லாம் நீங்கள் பேசிக்கிறீங்கள, இப்போ வகுப்பறையில் நீங்கள் எல்லாம் பேசிக்கிறீங்கள, உரையாடல். அப்போ அந்த உரையாடல் வடிவில் தான் இந்த புத்தகம் இருக்கிறது. அதிலே பாலன் நிலா என்ற 2 பாத்திரங்கள், அவர்களும் அந்த உரையாடலினுடைய நாயகர்கள் அவங்க தான். அப்போ 2 பேரும் உரையாடிக்கிட்டே அந்த நம்ம வ.உ. சிதம்பரம் பிள்ளையை பற்றி, அவருடைய வாழ்க்கை வரலாற்றை பற்றி, ஈகத்தை பற்றி எளிமையான முறையில் அதை உரையாடி இருக்கிறார்கள். அது புத்தகமாக வெளிவந்திருக்கிறது. அதில் உங்களுக்கெல்லாம் தெரியும், வ.உ.சி அப்படின்னா வ.உ. சிதம்பரம் பிள்ளை. அவர் யார்? இந்திய சுதந்திர போராட்டத்தினுடைய தியாகி, அப்படி தானே? தியாகி படிச்சிருப்பீங்க. படிக்காதவங்க இந்த புத்தகத்தை படித்து தெரிஞ்சிங்க. அவர் சொந்த ஊர் என்ன? தூத்துக்குடியா? தூத்துக்குடி மாவட்டத்தில் அவர் ஊர் என்ன? ஒட்டப்பிடாரமா? படிச்சிருக்கீங்களா இல்லையா? இனிமேல் படிக்கணும். அடுத்த திருக்குறள் வகுப்பில் நாங்கள் இங்கே வ.உ.சியை பற்றி கேட்போம். ஒவ்வொருத்தரும் ஏஞ்சி பதில் சொல்லணும். அப்போ இந்த ஒட்டப்பிடாரத்தில் பிறந்த நம்ம வ.உ.சி தாத்தா, அவர் யார்? அவர் ஒரு வழக்கறிஞர். அவர் வழக்கறிஞராக இருந்து நம்முடைய நாடு அடிமைப்பட்ட போது வெள்ளையர்கள் இங்கே வந்து வணிகம் செய்ய வந்தவர்கள் நம்மை அடிமைப்படுத்தி நம்முடைய வணிகத்தை எல்லாம் பிடுங்கி அவர்கள் கப்பல் விட்டு நம்முடைய வருமானத்தை எல்லாம் சுரண்டி கொள்ளையடித்து அவருடைய சொந்த நாட்டு கொண்டு போனார்கள். மனம் பொறுக்காத வ.உ.சி தாத்தா தன்னுடைய சொந்த செலவில் தன்னுடைய சொத்துக்களை எல்லாம் விற்று ஒரு கப்பலை வாங்கி அவர் கப்பலை விட்டார். எதுக்காக விட்டார்? ஆங்கிலேயர்களுக்கு எதிராக. நம்ம நாட்டை அடிமைப்படுத்தவங்க யாரும் தெரியல உங்களுக்கு? வெள்ளையர்கள். அந்த வெள்ளையர்களை விரட்டுவதற்காக, அவருடைய வணிகத்திலிருந்து அவரை வெளியேற்றுவதற்காக, போட்டியாக, தன்னுடைய உரிமைக்காக கப்பலை வாங்கி விட்டார். அப்படி இருக்கும்போது அவருக்கு நெருக்கடிகள் கொடுத்து பொய் வழக்கு போட்டு அவரை சிறையில் அடைத்தார்கள். எல்லாம் படிச்சிங்களா இல்லைங்களாம்மா? படிச்சிங்களா இல்லையா? சொல்கிறதெல்லாம் புதுசாக இருக்கா? இதெல்லாம் நடந்தது. நீங்கள் இப்போ கொடுக்கக்கூடிய உங்களுக்கு எல்லாம் இந்த புத்தகத்தை கொடுப்போம். இப்போ நிகழ்ச்சியினுடைய நிறைவில் இங்கே வெளியிட்ட இந்த புத்தகங்கள் எல்லாமே, இப்போ இந்த புத்தகங்கள் எல்லாத்துக்கும் நாங்கள் தருவோம். இது அடுத்த திருக்குறள் வகுப்பு வரும்போது நீங்கள் எல்லாம் கண்டிப்பாக படிச்சுட்டு வரணும். நாங்கள் இதே மாதிரி பேச சொல்லுவோம். நீங்கள் அந்த வ.உ.சி தாத்தாவை பற்றி ஒரு சில செய்திகளாக சொல்லணும், சரிதானே? அப்படி கப்பல் விட்ட நம்ம தாத்தாவை வெள்ளையர்கள் என்ன பண்ணாங்க? சிறையில் அடைத்து கோவை சிறையில் செக்கெடுத்தார். செக்குன்னா உங்களுக்கு தெரியுமா? செக்கு பார்த்துருக்கீங்களா? யாரெல்லாம் பார்த்துருக்கீங்க? கை தூங்க. சரி, செக்கில் என்ன ஓடுது? என்ன வருதா? அது எதனால் இழுக்குது? மோட்ரு இழுக்குதா? மோட்ரு தானே. சுவிட்சு போட்டால், கரண்ட்டு போட்டால் மோட்ரு ஓடும், செக்கு இழுக்கும், அப்படி தானே? இன்றைக்கி நீங்கள் பார்க்குற செக்கு அதுதான். ஆனால் அன்றைய காலத்தில் என்ன இருக்குன்னா, மாடு இழுக்கக்கூடிய செக்கு. 2 மாடு சுற்றி வரும். அந்த செக்கில் அந்த எண்ணெயை, நம்ம கடலையை, எள், தேங்காய் எல்லாம் போட்டு அந்த எண்ணெயை புழிவாங்க. அந்த மாடு இழுக்க திணறுகிற செக்கு. மாடு இழுக்கிறதுக்கே திணறும்.
அப்படி மாடு இழுக்கிறதுக்கு திணறுகிற அந்த செக்கை நம்முடைய தாத்தா இழுத்தார். அவர் விரும்பி இழுத்தாரா? இல்லை. வெள்ளையர்கள் சவுக்கால் அடித்து இழுக்க வைத்தார்கள், சாட்டையால் அடித்து. அவர் சொன்ன என்ன குற்றம் செய்தார்? தன்னுடைய மக்களுக்காக வணிகம் செய்வதற்காக ஒரு கப்பல் வாங்கி விட்டார், அவ்வளோதான். விட்டவர் யாரும் ஒன்றும் படிக்க தெரியாதவரா? அவர் ஒரு வழக்கறிஞர் படித்தவர். அப்படி அவர்களை செக்கிழுக்க வைத்து திணறடித்து அவருடைய வாழ்க்கையை சிறையிலே கழித்து அவர் வெளியே வரும்போது வயது தளர்ந்து மனமுடைந்து வெளியே வந்தார். அப்படி போராடி வெளியே வந்த நம்முடைய தாத்தாவை தமிழ்நாட்டு மக்கள் அவர்களை அந்த சிறையின் வாசலிலே போய் பார்ப்பதற்கு ஒருத்தர் கூட நாதி இல்லை. ஒரு 2 பேர் தான் போனாங்க. சுப்பிரமணிய சிவா என்ற ஒரு கவிஞரும் அவருடைய நண்பர் 2 பேர் தான் போனாங்க. சிறை வாசலில் அவர்களை போய் அழைத்து கொண்டு வீட்டுக்கு கொண்டு வந்தாங்க. இப்படி ஒரு தமிழ் சமூகத்திற்காக முற்றும் முழுவதுமாக இந்த 7 கோடி 8 கோடி தமிழர்களுக்காக போராடி உயிர் நீத்த நம்முடைய கப்பல் தாத்தா வ.உ.சி. அவர்களுடைய நினைவு நாள் வருகிற செப்டம்பர் 5. இன்னும் 5 நாள் இருக்குது. தேதி இன்றைக்கி என்ன? 31. செப்டம்பர் 5ஆம் தேதி அவருடைய நினைவு நாள் வருகிறது. அந்த நாளிலே நம்முடைய தாத்தாவை நாம் நினைவுறுவோம். அவருடைய விட்டு சென்ற அந்த பணிகளை இளைய தலைமுறைகள் நீங்கள் தான் வழிநடத்த செல்ல வேண்டும் என்று உங்களுக்கு ஒரு அறிவுரையாக கூறி, இந்த வகுப்பிற்கு நீங்கள் தொடர்ந்து தவறாமல் வரணும். இந்த திருக்குறளை 1330 திருக்குறளையும் மனனம் செய்து ஒப்பிக்கக்கூடிய ஒரு திறனை ஆற்றலை அந்த ஆற்றலை வளர்க்கக்கூடிய அளவிற்கு இந்த திருக்குறள் வகுப்பு நடைபெறும். அதற்கு இப்போ ஒரு மாணவி தயாராக இருக்கிறாங்க. இசை அங்கே வந்திருக்காங்களா? இந்த இசைங்கிற மாணவி 4ஆம் வகுப்பு படிக்குது. திருக்குறளை 1330 குறளையும் மனனம் செய்து விட்டது. அவரை பாராட்டி எல்லாம் கையெழு எழுப்ப வேண்டும். அவர் நம் வள்ளலார் பணியகத்தின் சார்பாக இந்த 1330 குறளையும் அரசு நடத்தக்கூடிய அந்த போட்டியில் வள்ளலார் பணியின் சார்பாக அவரை கலந்து கொள்ள செய்து அவருக்கு அந்த விருதுகளை வாங்கி தர இருக்கிறோம். நீங்களும் முயற்சி எடுக்க வேண்டும் என்று கூறி என்னுடைய அறிமுக உரையை நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.